சீக்கிரம் பின்னாடி போடா. போற இருங்க. எதனால இப்படி ஆச்சு? சாரி, அங்க ஒரு பள்ளம் இருந்தது, நான் பார்க்கல, அதான். உடனடியா க்ளீன் பண்ணுங்க, சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வாங்க, வேகமா. இந்த முறையாவது சரியா லாக் புரியுதா? இப்ப வண்டியை நீ ஓட்டு. நாம இப்பவே கிளம்பணும், சீக்கிரம் போல். வாங்க போலாம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இதோ இங்க சாப்ரிட்ஜ் இருக்கு பாருங்க. நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது பாருங்க. பாத்து பாத்து பாத்து. இல்ல போச்சு, கார் கதை திறக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? கொஞ்சம் வாய மூடு, என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. கடவுளே, வெளியே போகிறதுக்கு வெளியே படுறா. எல்லாம் போச்சு. பைத்தியக்காரன். அவனுங்களை வெளியே இல்ல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் வேகமா பேசு. நான் என்னங்க பண்ண முடியும்? ரோட்டுக்கு நடுவுல நின்றுதான், எனக்கு வேற வழி தெரியல. அது யாரா இருந்தாலும் அடிச்சு தூக்கி இருக்கணும். நீ பள்ளத்துல விட்டுருக்க கூடாது. நேரத்துல யோசிக்க முடியல போல். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நம்ம அதை வெளியில எடுத்துடலாம், என்னால அது முடியும். கண்டிப்பா அது யாருக்கும் தெரிய போறது இல்ல. இப்போதைக்கு பாதுகாப்பா தானே இருக்கு. அப்படியா? பாதுகாப்பா இருக்கா? பாதுகாப்பா இருக்குல்ல? நாம அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இப்பவே சேர்க்கணும்டா. கண்டிப்பா அதை நான் எடுத்து கொடுத்துறேன் போல். என்ன நம்புங்க, நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதை நானே பாத்துக்கிறேன்.
அடுத்து என்ன பிளான்? அதைத்தான் யோசிக்கிறேன். கிரேன் இருக்குல்ல, கிரேனை வச்சு இதை நம்ம தூக்கிலாம்ல. அதெல்லாம் வேண்டாம். அதை பண்ணி யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். இப்ப நமக்கு தேவை டைவர்ஸ் தான். டைவர்ஸா? ஆமா, தண்ணில ஆழத்துக்கு போவாங்களே பெரிய பெரிய ஹெல்மெட்லாம் போட்டுட்டு, அந்த மாதிரி டைவர்ஸ் எனக்கு உடனே ஓகே புல், நான் செக் பண்றேன். எப்படி போச்சு? கொஞ்சம் சுமார் தான். அந்த வால்வுல பெரிய சைஸ் ஸ்ப்ரிங்கா போடுங்க. என்ன சொல்ற நீ? இதோட 3 வாட்டி இதுக்கு நீ கரெக்ஷன் சொல்லிட்ட. போட்டதும் ஃபிட் ஆகிற லக்கு நமக்கு இல்ல. யார் வேணா பண்ண முடியும்னா உன்னை நான் கூப்பிட்டுருக்கவே மாட்டேன் ஜிம்மி. எர்னி எங்க? அப்ப இன்னும் எழுந்துக்கலையா? இப்படி தூங்கிய நாளை கழிச்சா என்ன அர்த்தம்? உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? ராத்திரி முழுக்க ஆட்டம் தான். இந்த வாட்டி என்ன நடந்தது? என்கிட்ட சொல்லல. ஏய், என்ன டைம் ஆச்சு? மதியானம் ஆயிடுச்சு. நான் சமா போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நாம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு நான் உங்க செக்ல தான் பே பண்ணேன். ஓகே தானே? பிரச்சனை இல்ல, பவுன்ஸ் ஆகிற வரைக்கும். ஓ, இன்னைக்கு ஜிம்மி வந்து என்கிட்ட வால்வ் ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டிருந்தான். புரியுதா என்னன்னு? நாம சீக்கிரம் கிளம்ப வேண்டியதா இருக்கும். அவசரப்பட வேணாம்னு அவங்ககிட்ட சொல்லு. பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அது செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். அவங்க மனசை மாத்திக்கிட்டாங்க. ஆல்பர்ட் டீம் அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனா நாம பெட்டர் பிரைஸ்ல பெட்டரா பண்ணி கொடுக்கறோம்னு சொல்லிருந்தோமே. இனிமே முடியாது, போட் இல்லாம பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் இழந்துகிட்டே இருந்தா நம்ம போட்டை எப்படி வாங்குறது? போன மாசம் உனக்கே என்னால சம்பளம் கொடுக்க முடியாம போயிடுச்சு. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இப்ப வேணும். எனக்கு வேற வழி தெரியலமா. இங்க எல்லாமே பெரிய பிரச்சனை வந்து சேர்ந்துருச்சு. இப்போ ஹே, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். எப்பவும் அப்படிதானே பண்ணுவோம். ஏதாவது பண்ணிக்கலாம். அப்ப ஆல்பர்ட்ஸ் 3 மாசம் ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன வேலை வந்தாலும் நமக்கு தானே. அது உண்மைதான். ஆனா அதுக்கு வேலை வரணும்ல. எப்பவும் என் எதிர்கருத்தே பேசுறீங்க. சரி, ரெடி ஆகுங்க, நம்ம கிளம்பலாம். அந்த வால்வு சரி செய்யணும்ல, வாங்க. ட்ரக்ல ஒரு வால்வ் வச்சிருக்கேன், அது யூஸ் ஆகுதான்னு பாரு. அதை யூஸ் அத பண்ணிக்கோ. நான் பாத்துக்கிறேன். நான் ஒண்ணு இப்ப போதையில இல்லையே. ஏய், பரவாயில்ல, இருந்தாலும் ஜாக்கிரதையா பண்ணு. ஓ, ஹலோ. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? எங்க பாஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ, பாஸ் பேர் இல்லையானா? அவர் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காரு. உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் பண்றேன். இல்லைங்க, நாங்க அவர்கிட்ட தான் பேச வேண்டியிருக்கு. அப்படியா? சரி, இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஏர்னி, வெளியே 2 பேர் வெயிட் பண்றாங்க. இங்க இருக்கிற மெயின் பாஸ் கிட்ட தான் அவங்க பேசுவாங்களாம். நீங்க தான் பாஸா? ஆமாங்க, ஏர்னி மார்கன், ஓனர் அண்ட் ஆபரேட்டர். டிலான் மேடாக். மிஸ்டர் மேடக், இங்க இந்த ஸ்பெஷலான வேலையை பார்க்கறதுக்கு நீங்க தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க.
வாங்க இந்த பக்கம் தான் வாங்க வந்து உட்காருங்க வாங்க கொஞ்சம் இடம் முன்ன பின்ன இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஓ நீங்க சர்வீஸ்ல இருந்திருக்கீங்களா? ராயல் நேவி கிரேட் வார் அப்போ 4 வருஷம் நீங்க 41 to 42 இன்ஃபேண்ட்ரி. நாங்க நார்த் ஆப்பிரிக்கால இருந்தோம். ஓ அது ஹெல்வா ஃபைட் அப்ப தானே அதேதான். அதுக்கப்புறம் நீங்க டைவர் ஜாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க பேல்ல வேலை பார்த்திருக்கேன் அபரன் ஃபார்ம்ஸ்ல நார்த்ல தான் மோஸ்ட்லி ஆனா வேலை இங்க பார்த்திருக்கேன் பெருசா எந்த வேலையும் இருக்காதே. ஆமாங்க தேவைப்படும் போது போய் வேலை பார்க்குறோம் அண்டர் வாட்டர் சால்வேஜ் ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸ் பைப்பிங் வேலை உங்க குரு நல்லா பண்ணுவாங்களா? பெஸ்ட்டுங்க அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு டீமா செயல்படுறோம் வேலை ஹெவியா இருந்தா வேற யாராவது சேர்த்துப்போம் சரி அந்த ஸ்பெஷல் ஜாப் என்னன்னு சொல்றீங்களா அது சிம்பிள்ங்க. என்னோட நண்பன் ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டான். இங்க இருந்து 40 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரையில காரை விட்டுட்டான். ஓ அந்த கார்ல இருக்கிற பொருட்கள் எனக்கு சொந்தமானது. வேலை ரொம்ப சிம்பிள். காரை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து கொடுக்கணும். ம் கார்ல என்னங்க இருக்கு கான்ஃபிடென்ஷியல். உண்மை என்னன்னு சொல்றேன் யாருனே, என்கிட்ட வேலை பார்க்கறவங்க யாரும் என்கிட்ட அதிகமா கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. சரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க. 10 குயிட் தேவைப்படும் கூடவே எக்ஸ்பென்ஸுக்கும் எதை எடுத்து கொடுக்குறேன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் நாங்க 250 பே பண்றோம். இப்பவே கொடுத்துறோம். வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு 250 கிடைக்கும். இதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்க கூடாது யாருனே. நீயும் சரி உன் ஆளுங்களும் சரி. இந்த வேலை நமக்குள்ளேயே இருக்கணும் அவ்வளவுதான். இதுதான் டீல். பிளைன் அண்ட் சிம்பிள். விருப்பம் இருந்தா சொல்லு இல்லைன்னா விட்டுரு. அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? அவங்க தான் நம்ம அடுத்த மீல் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்தவங்க ஆனா எனக்கு விருப்பம் இல்ல. அட்லீஸ்ட் நாம யாருக்கு வேலை பார்க்கறோம் எதுக்கு பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும்ல. முதல் முறையா பணத்தை கொடுத்து வேலை கூப்பிடுறாங்க அவங்க சந்தோஷமா போவோமே அவங்கள கேள்வி எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு நம்ம அது சரின்னு பட்டுச்சு அதுதான் எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. என்ன மறைக்கிறாங்க? எதுக்கு வேலை பார்க்கறோம்னு தெரியாம எப்படி பார்க்கறது? சொல்றத கேளு நம்ம மட்டும் இந்த வேலையை எடுத்துக்கலன்னா நம்ம இனிமே சர்வை பண்ண முடியாது இதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வித்து தான் வாழணும் என்னால ஜிம்மியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்புறம் உன்னை பத்தி யோசி ரோடு ஆல்பர்ட்ஸ் ஒன்னா வேலைக்கு எடுத்துக்க போறான் இந்த ஒர்க் ஃபோர்ஸ்ல பொண்ணுங்க இருக்க கூடாதுன்னு சொல்றான் அவன் என்னது இது? இத பாரு அவங்க கொடுத்த பணம் இதுதான் 250 உண்மையாவா? அது மட்டும் இல்ல வேலையை முடிச்சு கொடுத்ததும் எக்ஸ்ட்ரா 250 நமக்கு கொடுத்துருவாங்க இத வச்சு நாம போட்டே வாங்கிடலாமே. அவன் போட்டு வாங்கிட முடியும் ஏய் போதும் கிளாரா வலிக்குது விடு விடு சாரி என்னால நம்ப முடியல. அதிர்ச்சி ஆயிட்டேன். நம்பிதான் ஆகணும் இதை வச்சு போட்டு வாங்கலாம் மோட்டரைசர் ஏர் பம்ப் வாங்கலாம் டைவ் பிளாட்ஃபார்ம் வாங்கலாம் மொத்த கிட்டையும் வாங்கலாம் இதை வச்சு டீப் சி டைவ் கூட அடிக்க முடியும் நம்மளால உனக்கு புரியுதா சீரியஸாவா சொல்றீங்க? ப்ராமிஸ் பண்றேன் ஆனா நாம இந்த வேலையை பத்தி அதிகமா அவங்க கிட்ட பேச்சு வச்சுக்க கூடாது அது ரொம்ப அவசியம் டீல். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நல்லது ரொம்ப நல்லது ஹலோ பிரதர் என் பின்னாடி வாங்க. ஓகே
பரவாயில்ல, சொன்ன டயத்துக்கு வந்துட்டீங்க. ஐ அம் இம்ப்ரெஸ்ட். வாங்க என்னோட குருவை பார்ப்போம். இது கிளாரா, ஹலோ சார். அப்புறம் இது ஜிம்மி. மூணு பேர் உங்க டீம்ல இருக்கிறதா சொன்னீங்க. ஆனா இவன் இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க பெஸ்டா வேலையை முடிச்சு கொடுப்பீங்கன்னு தான் இவ்வளவு பணம் கொடுக்குறேன். அவன் சிறப்பா செய்வான் சார். அப்படி என்ன அவன் சிறப்பா செஞ்சிருவான்? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. இங்க பாருங்க, இந்த நாட்டுல பெஸ்ட் டிரைவர்ஸ்ல அவனும் ஒருத்தன். அவன் இருக்கிறது நமக்கு தான் நல்லது. அப்படியா சொல்றீங்க? ம். எதனால உன்னை பெஸ்ட்னு சொல்றாங்க? ஜிம்மி வந்து அவனே சொல்லட்டுமே, இருங்க. சின்ன வயசுல இருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பாதி வாழ்க்கையை தண்ணி கடியில கழிச்சிருக்கேன். உன்னை பத்தி சொல்லவே இல்லையே ஸ்வீட் ஹார்ட். இவ்வளவு சீக்கிரம் நிக் நேம் வைக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டோமா? அப்படி இல்லை, நான் இதை டீசெண்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிரைவர் லைசென்ஸ் எடுத்தேன். இவங்க கூட 6 மாசமா இருக்கேன். வார் டைம்ல ஆஸ்திரேலியன் உமன் லேண்ட் ஆர்மியில இருந்தேன். அங்க என்ன பண்ணீங்க? அடிப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? ஷிப்யார்ட் ஃபேக்டரிஸ்ல நான் வேலை பார்த்தேன். என்ஜின்ஸை க்ளீன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ரிசர்ச் அசிஸ்டண்டா இருந்தேன் சிட்னி யூனிவர்சிட்டியில. வாவ், உண்மையிலேயே நீங்க ஸ்மார்ட்டான ஆளு தான். இங்க இருக்கிற எல்லாரை விட ஸ்மார்ட். ஓகே பாய்ஸ், இங்க கேப்டன் நீமாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்பியரன்ஸை நீங்க பார்க்க வேண்டாம். இவங்களால என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே, 2 பேரும் போய் தண்ணியில இறங்கிடுறீங்களா? அப்ப டாப்ல இருந்து நான் பாத்துக்க வேண்டாமா? ஒண்ணுங்க தனியா விட்டுட்டு நான் உள்ள போக விரும்பல. அதுக்கு நீயே உள்ள போலாம். நீங்க சரியா தான் சொல்றீங்க. அதேதான், வா போலாம். இந்த பாக்ஸஸ்ல என்ன இருக்குன்னு அவங்க கிட்ட எப்போ சொல்றது? எப்படியும் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கே தெரியாதானே போகுது. அதெல்லாம் தாண்டி காரியத்தை முடிச்சதும் கதையை முடிச்சிருவோம்ல. ஆட்டத்தை ஆரம்பிச்சாச்சு ஜென்டில்மேன். நான் பேசுறது கேக்குதா பசங்களா? கேக்குது, ரொம்ப தெளிவா கேக்குது. உங்களுக்கு கேக்குதா பாஸ்? இங்க விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. எங்களால ஒருத்தரையே பாத்துக்க முடியல. இன்னும் கொஞ்சம் உள்ள போனா சரியாயிடும். இந்த மாதிரி நதியில வேலை பார்க்கறது குகையில வேலை பார்க்கற மாதிரி. இங்க நிறைய மரங்கள் விழுந்திருக்கு.
உன் லைன் எதுலயும் மாட்டிக்காம பாத்துக்கோ ஜிம்மி. ஓகே, நான் பக்கமா பாத்துக்கிறேன். இப்போ நம்ம 100 ஃபீட் கிட்ட நெருங்கிட்டோம். நீங்க கிட்ட போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டெப்த் பாருங்க. என்னோட கெஸ் என்னன்னா 15-18 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மி பண்ணிக்கிறேன். ஓ, உனக்கு அது ஃபீல் ஆகுதா? எதை பத்தி கேக்குற? என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா அது பெருசா இருக்கு. கண்டுபிடிச்சாச்சு. ஜிம்மி, கேக்குதா பேசுறது? வேணா கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸலன்ட். அர்னீன், இது ஒரு பக்கவாட்டுல லேண்ட் ஆயிருக்கு. கிரேன் இல்லாம நாம இதை தூக்க முடியாது. எங்களுக்கு வேனை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ள இருக்கிற பொருள் தான் முக்கியம். கிளாரா, அதை ஓபன் பண்ண முடியுமா? நோ ப்ராப்ளம். அதுக்கான வேலையை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். கைட்லைனை அட்டாச் பண்ணியாச்சு. ஓகே, நோட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கிளாரா, இதை கொஞ்சம் பாரு. அவங்க அதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க? இங்க நிறைய பாக்ஸஸ் இருக்கு. பாக்ஸஸ்ல என்ன இருக்கு? இனிமே தான் அது என்னன்னு பார்க்கணும். லாக்கர் இருக்கு. கீழே எப்படியும் உள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுக்க முடியுதான்னு பாரு. எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் இங்க தான் இருக்கு. அந்த பாக்ஸஸ்ல லேபிள்ஸ் எல்லாம் இருக்கு பாரு. ஆனா அது என்னன்னு சரியா தெரியல. என்னை யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. நான் பார்க்கல. எங்க இருந்து வந்தது என்னன்னு தெரியல. நீ பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை. அட கடவுளே. நான் பேசுறது கேக்குதா கிளாரா? கடவுளே, ஜிம்மி. அவளை எப்படியா மேல தூக்கிட்டு வரதுக்கு பாரு. நான் அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன். ஜிம்மி, என்ன நடக்குதுங்க? என்னை நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். நல்லது. ஓகே ஓகே. கிளாரா, கிளாரா, அவ மயங்கிட்டா போல இருக்கு. என்னால என்ன பண்ண முடியுதோ அதை பண்றேன். சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது.
ஓகே கிடோ, உனக்கு ஒண்ணும் இல்ல. ஹே ஹே, கமான், கண்விழிச்சு பாரு, உன்னால முடியும். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. பயப்படாத, ஒண்ணும் இல்ல. இது இங்க இங்க பாரு. ஓகே. உனக்கு எதுவும் ஆகல? வாம்பா தான். நீங்க என்ன விளையாடுறீங்களா? இந்த நதியில ஒரு ஷார்க் இருக்கா? அது புல் ஷார்க். அது ஃப்ரெஷ் வாட்டர்லயும் சால்ட் வாட்டர்லயும் வாழுங்க. ஆனா அது இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கோஸ்ட்ல இருந்து இது 50 கிலோமீட்டர் தள்ளி அதுக்கு இருக்கு. தேவைன்னா 100 கிலோமீட்டர் கூட ஸ்விம் பண்ணி வரும். குழந்தைய வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து போயிடும். பொதுவா இந்த பக்கம்லாம் சில குழந்தைங்க இருந்து நான் பாத்திருக்கேன். ஆனா இது பெரிய சைஸ்ல இருக்கு. இது அடல்ட் ஃபீமேலா இருக்கலாம். ஃபீமேல்ஸ் எப்பவும் பெருசா இருக்கும். ஓ சரி, எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியுமா? ஒரு 12-15 அடி நீளம் இருக்கலாம். அதனால இப்ப என்ன? இது ஒண்ணு அவ்வளவு பெருசு கிடையாதே. புல் ஷார்க்கெல்லாம் 8 அடி தாங்க இருக்கும். அது போக அது ரொம்ப மோசமானதாகவும் இருக்கும். ஓ ரொம்ப பிரமாதம். உன்னோட டைவர்ஸ் எப்பவும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? நீ எங்க போய் குதிச்சாலும் இந்த மாதிரி ஷார்க் வந்து உனக்கு பிரச்சனையை கொடுக்குமா என்ன? சொல்லு. கேட்டிங்களா கைஸ்? இவங்க ப்ரொஃபஷனல் டைவர்ஸா, ஆனா ஷார்க்கை பார்த்து பயப்படுறாங்க. புல் ஷார்க்குங்கிறது சாதாரண மீன் கிடையாது. டைவர் எல்லாம் பார்க்காது, யாரா இருந்தாலும் கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கேன், அந்த வேலையை பாருங்க. இங்க பாருங்க, இந்த வேலை ரொம்ப ரிஸ்கானது. எனக்கு தெரியும், நீ அமைதியா இரு. அந்த ஷார்க் என்ன பண்ணும் தெரியாது, அதனால இப்போதைக்கு அங்க போக முடியாது. உங்களுக்காக அந்த ஷார்க்கை நான் பிடிச்சி தரணுமா? அதை யாரு பிடிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அது இருக்கிற வரைக்கும் நாங்க கண்டிப்பா உள்ள போக மாட்டோம். ஜீசஸ் கிரைஸ்ட். அத பிடிக்கிறது பத்தி இல்ல, ஆனா அதுக்கு நீ தான் செலவு பண்ணணும். சீக்கிரம் வாங்க பாய்ஸ். இப்ப போய் மீன் பிடிக்கிறவங்களையும் கூட்டிக்கிட்டு வரணும். அதுவும் தைரியம் உள்ளவங்களா. எங்க போகணும்னு எனக்கு தெரியும். டேய், இன்னைக்கு நீ சிறப்பா செஞ்ச. நீ இவ உயிரையே காப்பாத்திருக்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. சரி, அந்த வேனுக்குள்ள என்ன இருந்ததுன்னு பாத்தியா? சரியா சொல்ல தெரியல. உள்ள மரப்பெட்டிகள் இருந்துச்சு. அதெல்லாம் என்னவா இருக்கும்? எனக்கு தெரியல. ஆனா அடுத்த வாட்டி டைவ் அடிக்கும் போது அது தெரிஞ்சுக்க, புரியுதா? பாப்போம். ஓ ஜிம்மி, இது உனக்குள்ளே வச்சுக்க. நான் உள்ள வரலாமா? உள்ள வரலாம். இப்ப பரவாயில்லையா உனக்கு? இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தலை வலிக்கிற மாதிரி வேற ஏதாவது உடம்புல பிரச்சனை வர மாதிரி இருந்தா உடனே என்கிட்ட சொல்லு, சரியா? கண்டிப்பா. ஆனா நான் நார்மல் ஆயிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்ல. யா. ஓகே. இதுக்கப்புறம் நீ மேலே இருக்கணும்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ மேல இருந்து பாத்துக்க. நான் உங்க நம்பிக்கையை சிதைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். நீ யாரையும் எந்த கஷ்டமும் படுத்தல. இதனால எந்த பாதிப்பும் இல்ல. நீ உயிரோட இருக்க, ஜிம்மி உயிரோட இருக்கான். இப்ப அது மட்டும் தான் நமக்கு முக்கியம். சரி, உனக்கு வேணா இந்த ட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கோ. நம்ம எல்லாரும் தான் குடிக்கணும். யாராவது கிடைச்சாங்களா? டவுன்ல போய் ஒரு ஃபிஷர்மேனை பிடிச்சிருக்கோம். அவன் நாளைக்கு தான் வருவான்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ரிவர்ல இருக்கிற ஷார்க்கை பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்கான். சீப்பா வேலை பார்த்தா உங்களுக்கு தான் லக்கு. நல்ல விஷயம் தானே. ஹலுவால முதல் நாள் எப்படி போச்சு? தண்ணில நனைஞ்ச எலி மாதிரி ஆயிட்ட. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னை பத்தி யோசிச்சதுக்கு நன்றி. யூஆர் வெல்கம். நீங்களும் இன்னைக்கு ராத்திரி இங்க தான் தங்க போறீங்களா? வாய்ப்பே இல்ல. டவுன்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போக போறோம். கொஞ்சம் மட்டமா தான் அது இருக்கும். ஆனா இங்க பூச்சிக்கடியில படுத்து தூங்குறதுக்கு அது எவ்வளவோ பெட்டர். பூச்சியை பார்த்து பயப்படுவீங்களா நீங்க? நீ குடிக்க மாட்டியா ஜிம்மி பாய்? நீ இதை குடிக்கிறது லீகல் இல்ல போல இருக்கே.
அசிங்கமா இருக்குல்ல? ஏன் இல்லீகல்றீங்க? ஏன்னா உன்ன மாதிரி கருப்பனுங்களுக்கு ஒண்ணுக்கு அடிக்கடி வரும். ஆனா கண்டிப்பா உங்க அளவுக்குலாம் வராது. நான் அப்படியே போய் அங்கே வரேன். யா அவன் ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லிட்டு போயிருக்கான்ல யாருனே? அவன் எப்பவும் அப்படிதான். ஒரு மனுஷன் தான் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ற அளவுக்கு இருக்கான்னா அவன் அப்படிதான் இருப்பான். அவனுக்கு பேர் வாங்க கூட பணம்லாம் இருக்காது. அவன் சர்வீஸ்ல இருந்தவனா? ஆமா, ஜாப்பனீஸ்க்காக நியூ கினியாவில். ஓ அப்படியா கதை? உன்னை எப்பயாவது ஷார்க் அட்டாக் பண்ணிருக்கா? ஓ யா, பல முறை. மோஸ்ட்லி சின்னது தான். எப்படியாவது கடிக்கணும்னு தேடி துரத்திட்டு வரும். அப்படிதான் இந்த காயம் உனக்கு வந்துச்சா? இல்ல இது வாரப்ப ஏற்பட்டது. ஆனா ஒரு நாள் என்னோட அங்கிள் ஸ்விம் பண்ணி போகும்போது அவரோட கையை இழந்துட்டாரு. இங்க இருந்து இது வரைக்கும் போயிடுச்சு. பெரிய வாம்பா அது. ஆனா என்னோட தாத்தா இந்த வாம்பாவை வேட்டையாடத்துல கில்லாடி. இந்த ட்ரைபிள் பேரே அவர்கிட்ட இருந்தா எனக்கு வந்தது. பரியக்காடா. பரியக்காடா? பரியக்காடா. பரி. அது எப்பேற்பட்ட கடலோ நதியோ ஈஸியா நீந்திருவாரு. ரொம்ப தூரம் நீந்தியே போயிருக்காரு. வேட்டையாடுவாரு. வாம்பா அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதை பிடிச்சிட்டோம்னா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முன்ன அது நம்மள சாப்பிடாம பாத்துக்கணும். நல்ல வேலை ஒன்னது போக விட்டுருச்சு. நல்ல வேலை நீ என்ன கண்டுபிடிச்ச. என்ன ட்ரிக்குனா ஸ்ட்ரைட்டா நம்ம ஆழத்துல தேடினா கிடைச்சிடும். யா ஓகே, புரியுது. ரொம்ப தெளிவா சொன்னேன். நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்த. உன்னோட பாஸ் இருக்கானே, அவன் ஜாலியா இருக்கான். நீ ஏன் இப்படி இருக்க? இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். இது சொல்லி புரிய வைக்க முடியாது. அன்பார்ச்சுனேட்லி எஸ். அவரை நான் டீல் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ. குளிர் காத்து அடிக்கும் போது தான் அது புரியும். அப்படியா? லோக்கல்ல சில விஷயம் சொல்லுவாங்க. இந்தாங்க, செம்மையா இருக்கும் அது. ரொம்ப நன்றிங்க. போதும், இதுக்கு மேல குடிக்க வேண்டாம். சரி, உன்னோட பாஸ்க்கு அந்த பையன் எங்க இருந்து கிடைச்சான்? பேர்ல் ஃபார்ம்ல சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் வேலை பார்த்தாரு. அப்ப அங்க அவனும் வேலை பார்த்தான். அப்பதான் அந்த டைம்ல ஜிம்மி தான் அவர் மயக்கம் போட்டு விழுந்ததை கண்டுபிடிச்சிருக்கான். அவர் உயிரையும் காப்பாத்திருக்கான். சரி, உன் கதை என்ன? பார்க்கவும் அழகா இருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி வேலைக்கு எதுக்கு வந்த? அந்த பையனை போலதான் நானும். அப்ப கண்டிப்பா ஃபன்னா இருந்திருக்காது. அந்த ரப்பரை காலில் மாட்டிக்கிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடாத. என் அப்பா ஒண்ணு சொல்லுவாரு, ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதான். சரி, எதுக்கு இதை பண்ற? கடல் பிடிக்கும். இந்த கடல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். சில பேரால மட்டும்தான் கடல் ஆழத்துக்கு போக முடியும். ஏர்னி எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனா சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அவர் உன் பாய் ஃப்ரெண்டா? அவர் என்னோட பாஸ். ஹே, நான் சும்மா விளையாட்டா தான் கேட்டேன். என் வாழ்க்கைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா முதல்ல உங்க வாழ்க்கைய பத்தி சொல்லுங்க. எதை பத்தி கேக்குற? எதுனா என்ன பிசினஸ் நீங்க பண்றீங்க எக்ஸாக்ட்லி? மென்ஸ் க்ரூமிங். அப்ப அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ். ரைட். காலையில எழுந்து சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கணும்ல. குட் நைட். ஏர்னி, நான் சொல்றது கேளுங்க. இங்க ஏதோ தப்பா இருக்கு. என்னால அவங்கள நம்ப முடியல. உண்மைதான், அவர் என்ன பயமுறுத்திட்டாரு. அததான் நானும் சொல்றேன். இங்க பாருங்க, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு நமக்கு தெரியாது. அது தெரியாத வரைக்கும் பிரச்சனை தான். இன்னைக்கு நைட் இங்க இருந்து கிளம்பிடலாம். அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இல்ல, நம்ம வேலையை முடிச்சாகணும். ஏர்னி, நிறைய வேலை இங்க கிடைக்கும், புரியுதா? இது இல்லனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். நமக்கு வேற வேலை எதுவும் இல்ல. நம்மளால போக முடியாது. இதான் உண்மை, புரியுதா? என்ன தனியா விடுங்க. சரி.
மார்னிங். குட் மார்னிங். அர்னி, குட் மார்னிங். சர்ஜன், அங்க பாருங்க. அந்த எக்யூப்மெண்ட் நல்லா இருக்கே, புதுசா வாங்குனீங்களா? ஆமா, அவங்க பொருட்களோட சேர்ந்து கார் ரிவர்ல இறங்கிடுச்சு. அதை மீட்டு கொடுக்க வந்திருக்கோம் நாங்க. ஓ, எனக்கு அதை பத்தி எந்த ரிப்போர்ட்டும் வரலையே. யாருக்காவது அடிபட்டுச்சா? இத பத்தி அவங்ககிட்ட பேசுங்களேன். சரி சொல்லுங்க, ஏன் இந்த ஆக்சிடென்ட் பத்தி இன்ஃபார்ம் பண்ணல? இப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. வேற யாராவது இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்களா? இல்ல, நான் மட்டும்தான். ஆனா சரியான நேரத்துக்கு நான் வெளியே வந்துட்டேன். அது ஐரிஸோட லக். சந்தோஷம். இந்த பாருங்க, இதை நீங்க நல்லபடியா செய்வீங்க, பட் கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்யுங்க. அங்க ஷார்க்ஸ் இருக்கு, தெரியும்ல? எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் இது கொஞ்சம் பெருசா இருக்குன்னு பார்த்தோம். ஷார்க் கேச்சருக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாப் ட்ரமன். ஓ, எனக்கு பாப் தெரியும். ரொம்ப நல்ல மனுஷன். சீக்கிரம் வேலையை முடிங்க. டிராப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆபீசர். குட் லக். மேம், ஏய், அவர் இங்க வந்துட்டாரு. போட்டை விட்டு இறங்கன்னு சொல்லுவானுங்களோ? இவரு கண்டிப்பா இதை பண்ணக்கூடிய ஆள் இல்ல. ஏய் தம்பி, இது முதல்ல புடி. குட் மார்னிங் ஜென்டில்மேன். பாப், எப்படி இருக்கீங்க? சரி, இங்க யாருக்கு ஃபிஷிங் பண்ணணும்னு ஆசை? அதுல எக்ஸ்பர்ட் ஆன உங்ககிட்டயே விட்டுறோம். லஞ்சுக்கு முன்னாடி இதை முடிச்சாகணும், புரியுதா? 50 உனக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன். இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோ ஆரம்பிக்கிறேன். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீபத்தில் பாண்டிங்னு ஒரு ஃபிஷரை கண்டுபிடிச்சாங்களே, பேப்பர்ல கூட வந்துச்சு. அதை நான் தான் பிடிச்சேன். நான் நிறைய சாட்சியை பிடிச்சிருக்கேன், ஆனா நான் அதை எப்பவுமே வெளியே சொன்னதில்லை. இந்த ரிவர் மொத்தமும் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. என்ன புரியுதா? நான் இதுவரை பார்த்ததுலயே பெரிய புல் ஷார்க் இதுதான். அப்போ அது ஃபீமேல் தான், பார்க்க ரொம்ப பெருசா அது தெரியும். பிரெக்னன்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அக்ரெசிவா இருக்கு. கண்டிப்பா அது அப்படிதான் இருக்கும். ஓ, அதான் விஷயமா? உள்ள டைவ் அடிச்சு போயிருக்கீங்க, அதுக்கு பிடிக்கலன்னு விரட்டி இருக்கு, அதுக்கு தான் அதை பிடிக்கிறீங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. டென்ஷன் ஆகாதீங்க, அது இங்க இருந்தா கண்டிப்பா பிடிச்சிருவேன். சரியா? வாங்க, எனக்கு 2 வாலண்டியர்ஸ் வேணும். யார் என் கூட வருது? ஆஹா, சாரி மேடம், பெண்களை என் கூட வேலைக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஆளா கை தூக்குறது சரி, ஆனா அது பெரிய மீன், தூக்குறதுக்கு வலு அதிகமா வேணும். இங்க பாருங்க, வேலை அதிகமா யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கணும். நான் வரேன். ஓகே, நல்ல பையன், வாப்பா. உயிரை விட மீன் பிடிக்கிறது முக்கியமா போச்சு. சரி, மோட்டர் ஓட்ட தெரியும்ல உனக்கு? தெரியும். அப்ப வா, தைரியமே ஏறு. ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகா தட்டி தூக்கிடலாம். ஆரம்பிக்கலாமா? ஷான் பாய், நீயும் இதுல கலந்துக்கணும். நீங்க என்ன விளையாடுறீங்க? நான் அந்த போட்ல ஏற மாட்டேன். இப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் இதுக்காக பண்ணணும், அவங்களே இதை பண்ணிட்டு போட்டுமே. 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, நீ அந்த போட்ல ஏறணும், இல்ல என் ஷூ எடுத்து உன் பின்னாடி சொறி விடுவேன். என்ன, போலாமா? ஓகே, இப்ப பெருசா ஒண்ணு மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் கரெக்டா பிடிச்சிட்டேன். இதை சரியா பிடிச்சா இன்சென்டிவ் கொடுப்பேன். இதுல யார் பாஸ்? புல்லட் தண்ணியில பட்டா ஸ்லோவாயிடுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா, தண்ணியில இருந்து வெளியே வரவழைச்சு சொல்ற, போதுமா? அது வரைக்கும் நீ கூலா இரு. துப்பாக்கிய பிடிக்க தெரியுமா? இதை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பரவாயில்ல, பையனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. வா வா, ஆரம்பிக்கலாமா? எங்களுக்காக வேண்டிக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க. வரேன். சரி சரி, நீ முன்னாடி போ. அப்படிதான், நல்லா தெரியல. ஓகே, போலாமா? ஜிங்கோ, என்ன அசிங்கப்படுத்திடாத. அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என் மானத்தை வாங்கிடாத. ஸ்டார்ட் ஆயிடு. அப்படிதான். ஓகே, போலாம் 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 போலாம். முதல்ல மீனை பிடிக்கலாம். போங்க போங்க. நீங்க நல்ல நாள் தாயா, நம்ம எல்லாரும் கலக்கிடுவோம். பெரிய மீன் வேட்டை இருக்கு நமக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு பசங்களா. கட்டிங் இன்ஜின் நாம ஒவ்வொன்றா இப்போ பண்ண போறோம். எல்லாமே அந்த மீனை பிடிக்கத்தான். ஜாக்கிரதை. இந்த ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா புடி.
இப்போ அதை பிடிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துப்போம். இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்ல. இந்த ஷார்க்குக்கு இந்த மாதிரி யாரை தான் பிடிக்கும். ரத்தத்தை பார்த்தாலே வந்துடும். காலங்காலமாக இதுதான் அதை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி. சில நேரம் அதுங்களே சாப்பிட பார்க்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆரம்பிப்போம். ஓகே ஓகே, ரெடியாக இருக்க பசங்களா? வேட்டையை ஆரம்பிப்போமா? கண்டிப்பா மாட்டிக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போவா? காத்திருப்போம். சரி, வெயிட் பண்ண. மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் பாய்ஸ். கமான், ஒரே ஒரு தடவை கிடைச்சிரு. அப்படிதான் அப்படிதான். பிடிக்கடா பிடிக்கடா. வாங்கடா வாங்கடா, என் கையை பிடிடா. பிடி பிடி, புறா புறா புறா. ஐயோ, தப்பிச்சிருச்சே. அடச்சே, என்ன இப்படி பண்ணிருச்சு? அந்த டேக்கிள் பாக்ஸை உடனே எடு ஜிம்மி. என்னாச்சு? அதுக்கு நேரம் நல்லா இருக்கு, அதான் ஓடிருச்சு. என்ன சொல்ற நீ? உனக்கு கூட தான் லக் இருக்கு. தேங்க்ஸ் நண்பா. பாய்ஸ், அங்க பாருங்க, அது திரும்ப வருது. இந்த தடவை அது உன் கையில தான் இருக்கு, குறி தப்ப கூடாது. ஐயோ, போச்சு. அதை என்கிட்ட உங்களுக்கு அது தெரியுதா பாருங்க. அதை நீயே வச்சுக்கோ. கடவுளே, அந்த ஹேர் பண்ண சீக்கிரம் எடு. என்னது? அந்த ஹேர் பண்ண சீக்கிரம் எடு. சீக்கிரம் எடுங்கடா. இந்த பிடிங்க. குடு. எங்க இருக்க நீ? ஹேய், வா வா வா, வெளியே வா. என்னால மேல ஏற முடியல. எல்லாரும் ஏறுங்க. அப்படி போக முடியாது. முதல்ல போட்ல ஏறி ஸ்டேடி பண்ணணும். ஜாக்கிரதை. ஏறுடா. ஏறு ஏறு. சீக்கிரம் ஏறு. சீக்கிரம் ஏறுங்க. சீக்கிரம் ஏறுங்க. ஏறுங்க. சீக்கிரம். சீக்கிரம். அது வந்து. அது வந்து. சீக்கிரம் ஏறு. முதல்ல கையை கட்டியா பிடிச்சுக்கோங்க. வாங்க சீக்கிரம். வாங்க வாங்க வாங்க. வாங்க. இல்ல இல்ல இல்ல. இங்க சுத்தி பாரு, ஒரே ரத்தமா இருக்கு. முதல்ல இங்க இருந்து வெளியே போடா. ஏதாவது பண்ணு போ. சீக்கிரம். ஜிம்மி, ஜிம்மி ஜிம்மி, உனக்கு ஒன்றும் ஆகல. ஒன்றும் ஆகலையே. ஜிம்மி. ஓகே தானே? ஐயா, நீச்சல் அடிக்க வரலனாலும் ஏதோ ட்ரை பண்ணிருக்க. ஓவரா வாய் பேசுற எவனும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான்னு தான் தெரியுமே. என்னங்க நீங்க கிண்டல் பண்றீங்க? அங்க ஒருத்தர் செத்துட்டாரு. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க அருணி? போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேணாமா? நீ எதையும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது.
ஏன் பண்ணக்கூடாது? உனக்கு இங்க வேலை இருக்கு. நாங்க என்ன வேலை பார்க்கணும் இப்போ கொஞ்ச இங்க? நேரம் அவ வாயை மூட சொல்லு. ஏதாவது பண்ணிட்டு போறேன். இந்த வேலை இதோட முடிஞ்சது. கிளாரா, ஜிம்மி வாங்க, எல்லாத்தையும் ட்ரக்ல ஏத்துங்க. அனி, நான் சொல்ற வரைக்கும் இங்க எதுவும் எப்பவும் முடியாது. முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தா உன்னை கொன்னு அந்த மீனுக்கு இறையா போட்டுட்டு போக தயங்கவே மாட்டேன். நான் சொல்றதை கேட்டு நடக்கணும். புரியுதா? இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? நம்ம டீல் என்ன யாருனே? கேள்விகள் கேட்க கூடாது. நான் கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல பேசுனேன் ஷார்க்கு இருக்கோ இல்லையோ நீ போற எடுத்து கொடுக்குற. அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா நாங்க இதுல இறங்க மாட்டோம். கோல்ட் புல்லியன், நீ கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்றேன், நான் அது திருடினது. இது வெளியே எடுத்துட்டு வர எவ்வளவு நேரம் ஆகணும் உனக்கு தெரியுமா? அது உன்னோட ப்ராப்ளம் யார் நீ? அதுக்கு தான் நான் உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன். அதை நீயும் தெரிஞ்சுக்கோ. வேகமா வந்து வேலையை பாரு. இதை எடுத்து கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு என் நண்பர்களை என்ன பண்ணுவ நீ? பணத்தை கொடுப்பா, வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா பிரிவோம். Lốp mì nha bên game mày. Chào qua đây. Chẳng hạn bên đây mì. Kỳ bảo. நீ எந்த மொழியில பேசினாலும் அது எங்க 2 பேருக்கும் புரியும். ஆமா, என்ன இது? ராஃப்டா? இது ஸ்லெட். இதுல போகணும், வேண்டியது எடுக்கணும், அதுக்கப்புறம் இங்க வரணும். அவ்வளவுதான். கீழே வேற ஒரே மரமா இருக்கு. உள்ள போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் எடுக்க முடியும். அந்த பக்கமா போய் முதல்ல ரோப்ப போடணும். அதுக்கப்புறம் ஷார்க்குகளை திசை திருப்பிட்டு இதுக்கு வழி பண்ணணும். அப்பதான் வாய்ப்பு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரியே பண்றாங்கல்ல. கன்னை தூக்கி தலையில வச்சாதான் மனுஷங்களுக்கு கிரியேட்டிவிட்டியே வருது. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாங்க ஷேக் பண்ணதும் நீங்க கியூ அதுல இருந்து இழுக்கணும். அனி, பேசாம நானும் உங்க கூடவே வந்துடுறேன். நீங்க இத போட்டு மாச கணக்காச்சு. நீ இனிமே அந்த நதிக்கு போக கூடாது. அதுக்கு நீ இங்க இருந்து இந்த வேலையை பார்த்தா போதும். என்னோட பெஸ்டா நீ பண்ணுவேன். நீ சொன்ன போய் நம்ம இங்க இருந்து வெளியே போயிருக்கணும். நீ சொன்னப்ப நான் கேட்கல. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இத சீக்கிரமா முடிப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புவோம். சரிதான். ஓகே, ரெடியா? அதை புடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹனி, ஷார்க் வந்து நம்ம போட்டதை பிடிச்சிருக்கு. இப்போ நீங்க போகலாம். தேங்க்ஸ் கிளாரா. ஜிம்மி, கவனமா இரு. அந்த பைப்ஸ் சிக்கல் வராம எடுத்து விடுங்க. கடவுளே, இங்க ஒண்ணுமே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பார்த்து ஜாக்கிரதை. கூடிய சீக்கிரம் அது திரும்ப வர வாய்ப்பு இருக்கு.
நீ கீழே எல்லாம் எப்படி போயிட்டு இருக்க? இது ரொம்ப நேரம் நீடிக்காதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வேகமா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஹேய், அது இருக்கு. நான் பார்த்துட்டேன். ஓகே ஜிம்மி, அதை ஓபன் பண்ணி வேலையை சீக்கிரம் முடிக்கிறோம். ஒரு வாட்டி சர்வே பண்ணிட்டாலே பெருசுதான். நோ சாய்ஸ். அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். சீக்கிரம், நம்மளுக்கு ரொம்ப நேரம் இல்ல. நான் அதை லோட் பண்ண ஆரம்பிச்சேன் ஜிம்மி. நீ அந்த லேபை மட்டும் பாரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சது. நல்லது. இப்ப உள்ள குதிக்கிறியா? இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமா கலெக்ட் பண்ணோம். சரி, நான் என்னன்னு பாக்குறேன். Cosmo. அந்த கயிறை மொத்தமா அறுத்துட்டு போயிடுச்சு. அவங்கள பார்த்து இருக்க சொல்லு. நீ ஜிம் அதை அறுத்துக்கிட்டு போயிடுச்சா? நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அது பக்கத்துல எங்க வேணா இருக்கலாம். நாங்க கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இதுல எல்லாமே ஸ்லெட்டா இருக்கு, தூக்கிட்டு இருக்கோம். ஓகே ஜிம்மி, இதான் கடைசி. சரி, இதையும் தூக்கிடலாம். பார்த்து, இது மாட்டு பாரு. ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்கு மேலாம் எடுக்க முடியாது. நீ அந்த ஷார்க் வருதுன்னு பாரு முதல்ல. போ, ஓகேவா? நான் என்னன்னு பாக்குறேன். கிளாரா, அந்த வீச்சு சுத்துறதுக்கு ஆரம்பிங்க. எவ்வளவு தூக்க முடியாதுன்னு பார்க்கலாம். சரி, காப்பி பண்ணிக்கிறேன். அந்த விங்ஸ் சீக்கிரம் இழுக்க பாருங்க. இது ஸ்டக் ஆகுது. இல்ல, இது ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ரோட கொஞ்சம் குறைக்கணும். அண்ணி, அந்த எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட முடிய போகுது. பாஸ், அடச்சே. எனக்கு தெரிஞ்சது திரும்ப வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப ட்ரை பண்ணு. மறுபடியும் ட்ரை பண்ணு. இது வேலை செய்யுது. ஒரு வயதான் வருது. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு சீக்கிரம் வந்துடும். Lower that. Lower that. அது எங்க பக்கத்துல தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வேன்குள்ளே இருங்க. கரெக்டான டைம் பார்த்து நீங்க சொல்லும் போது நான் இழுத்துடுறேன். ஓகே ரைட். நான் காப்பி பண்ணிக்கிறேன். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். இது மாட்டிக்கிச்சு. சுத்தமா அசையவே முடியல. அனி, அது எங்கேயோ மாட்டிக்கிச்சு. காமன் ஜிம்மி, வா போலாம். இங்கதான் ஷார்க் இருக்கு. இல்ல, இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ண முடியாது. என் பக்கத்துல இரு ஜிம்மி. ஏய் கிளாரா, நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம். கிரேட். ஷிட், என்னாச்சு? இது மாட்டிச்சு. மரக்கட்டையில மாட்டிச்சு. போச்சு. சரி சரி, நீ அந்த பக்கம் என்னாச்சுன்னு பாரு. கமான், உன் ஷோல்டர் யூஸ் பண்ணி நல்லா புஷ் பண்ணு. புஷ் பண்ணு. சரி, தள்ளு.
அந்த விஞ்ச கொஞ்சம் லூஸ் விடுங்க. கடவுளே வந்துரு. ரொம்ப கடினமா இருக்கு. லாரா, நான் சொன்னதுக்கு அப்புறமா விஞ்ச நீ ஸ்டார்ட் பண்ணா போதும். ஓகே. ஜிம்மி, இந்த விஞ்ச ஸ்டார்ட் பண்ணும்போது நீ இதை புஷ் பண்ணணும். இந்த மரத்தை விட்டு அது வெளியில வரணும். அதை ஆன் பண்ண சொல்ல கிளாரா. இது free ஆயிடுச்சு. வந்துட்டே இருக்கு. எஸ், இந்த வேலை செய்யுது. அப்படியே இரு. நான் திரும்ப வந்துட்டு இருக்கோம். கிளாரா, ஆனி, ஆனி. அங்க என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லு. கிளாரா, நான் இதோட வெயிட்டை கட் பண்ண போறேன். நீ உடனே அவரை இழுத்து. நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் திரும்ப வரேன். இவரை கெட்டியா பிடிச்சிக்கிறேன். கரெக்டா லாக் பண்ணி இழுத்துறேன், சரியா? போங்க போங்க, அங்க லாக் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க, போய் இழுங்க போங்க. போய் தொலையண்டா, போய் இழுத்து தொலை. சரி. கொஞ்ச நேரம் தான். ஒண்ணும் இல்ல, போயிடலாம். இழுங்க இழுங்க, வேகமா இழுங்க இழுங்க. Oh my God. ஹனி, அது உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. சீக்கிரம் வேகமா இழுங்க, வேகமா இழுங்க. இல்ல. கிளாரா, என்ன நடக்குதுங்க? ஒண்ணு வந்துருச்சு, இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான். இல்ல ஹனி, நீ போயிருக்க கூடாது. இல்ல 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 ஹனி, கொஞ்சம் தாக்கு பிடிச்சா போதும். உன்னை நான் எப்படியும் காப்பாத்திடுவேன், கவலைப்படாத. முதல்ல ரத்தம் வரத நாம தடுத்தாகணும். ஹனி, உன்னை நாங்க காப்பாத்திடுவோம், கவலைப்படாத. ஒரு பிரச்சனையும் இல்ல. முதல்ல சூட்டை காட்டுவோம். நாம இதை கட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த இடத்தை விட்டு நீங்க இப்போ இல்ல போகணும். ஹனி, நாங்க எங்கேயும் போக போறதில்ல. இல்ல ஹனி, நான் சொல்றத கேளு. கொஞ்ச நேரம் இரு, கொஞ்சம் தாக்கு பிடி. இவரை நம்ம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு போக்குங்களா? இல்ல 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 ஹெர்னி, ஹெர்னி. எடி, ப்ளீஸ் 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 எடி, கொஞ்சம் தாக்கு பிடி. ப்ளீஸ் ப்ளீஸ். கடவுளே காப்பாத்து கடவுளே. ஓ கடவுளே கடவுளே கடவுளே. இல்ல, இப்படியா இருக்க கூடாது. இல்ல ஜிம்மி, அங்க பாருங்க. எங்களையே கொல்லலாம்னு நினைக்கிறியா? எங்க முயற்சி பண்ணி பாரு. ஜிம்மி, இதெல்லாம் வேண்டாம். முதல்ல இதை கீழே போடு. விடு, அவனை என்ன பண்றான்னு பாக்குறேன். இதை கொஞ்சம் ஃபேரா பண்ணுவோமா? வாடா தம்பி, ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? வா, நீயா நானான்னு பாத்துடலாம். வா. என்ன எதுக்காகடா காத்துக்கிட்டு இருக்க? வாடா. வா ஜிம்மி, உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்கலாம். ஜிம்மி, வாடா வேண்டாம். தம்பி, பக்கத்துல வா. உன்னால முடிஞ்சதை பண்றா. வாடா கிட்ட. குத்திட்ட. அட கருப்பு நாய, உன்னை கொல்றேன்டா. வேண்டாம். நீங்க இவனை கொன்னுட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற கோல்ட உங்களால எடுக்கவே முடியாது. அதான் நீ இருக்கல்ல. உங்களால இந்த பம்பை ஹேண்டில் பண்ண முடியுமா? சூட் போட்டு விட முடியுமா?
அது நல்ல ஷாட் ஜிம்மி. இல்ல நிறுத்துங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இன்னும் எங்களுக்கு 10 பாக்ஸ் வந்து சேரணும். சோ நாளைக்கு நீயும் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் போய் அதை கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே? ஜிம்மி, ஜிம்மி. Come all ye gallant poachers who run the void of care, who wander out on moonlit nights with dog and gun and snare. A hare and lofty pheasant will have at your command, not thinking when it all may end upon Van Diemen's Land. That were held in there made of sods of earth, with rotten straw for bedding, but we dare not say a word. We ring our huts with fire and we slumber while we can, to keep at bay those beasts of prey that prowl Van Diemen's Land. First day that we landed here upon the fatal shore, the men they gathered round us, it seemed like 20 score. They ranked us off like horses and sold us out of hand, and yoked us to the plow they did, to plow Van Diemen's Land. எழுந்துருங்க. ஏய், உங்களை தான் எழுந்துருங்க. வாய மூடு. குட் மார்னிங். ரொம்ப முக்கியமான நாள் இது. சரி, யாரு ஸ்விம் பண்ண போறது? நான் பண்றேன். வேண்டாம், நானே போறேன். கூடாது. மேடம் இந்த வாட்டி என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ரொம்ப நேரம் வாய்க்கழிய பேசுறாள்ல. கமான், இது உங்களுக்கு பெரிய சான்ஸ். உன் பாஸை நீ பெருமைப்படுத்த வேணாமா? போய் அவனுடைய பாடி எடுத்துட்டு வா. மீனுக்கு சாப்பாடு வேணும்ல, கொஞ்ச நேரம் அது அவன் கூட இருக்கட்டும். மேல கைப்பட்டா கூட பொண்ணு கொன்னுடுவேன். தேவையில்லாத வார்த்தையெல்லாம் ஏன் விடுற? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க போறாள்ல. இப்ப என்ன கொல்ல போறியா? Nag-heroime, ingulkime, minyak korean. உன்னை பண்ணியை கொல்ற மாதிரி கொன்னுருவேன். மிச்சம் இருக்க எல்லா பாக்ஸும் அந்த ஸ்லெட்ல தான் இருக்கு. நல்லா டைட்டா கட்டிட்டு விட்டுற போதும். எனக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு வாம்பாவை விட நீ தான் பலம் வாய்ந்தவளா இருக்கணும். வாம்பாவை விட பலம் அதிகமா இருக்கணும். அவங்க உள்ள போக போறாங்க. அவங்களுக்கு நைஃப் வேணும். ஷான் பாய், கத்தி எடுத்து கொடுத்து விடு. நீ போய் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒன்னையும் மிஸ் பண்ணாம கொண்டு வரணும். எவ்வளவு சீக்கிரம் அதை முடிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் நீ வீட்டுக்கு போலாம். உண்மையதான் சொல்றியா? எங்களை வீட்டுக்கு போவிடுவியா? அதானே நம்ம டீல். ஏதாவது முட்டாள்தனமா முயற்சி பண்ண உன்னையும் அந்த கருப்பனையும் கண்டந்தனமா வெட்டி மீனுக்கு எரையா போட்டுருவேன். நீ இருந்த அடையாளம் கூட தெரியாம போயிடும். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கிட்ட நெருங்கிட்டல. அது எங்க இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஓகே, நான் கிட்ட வந்துட்டேன். சந்தோஷம். கிட்ட போகும்போது ஜாக்கிரதை. இங்க பாரு, எல்லாத்தையும் நான் கட்டி விட்டுடுறேன். மொத்தம் இங்க 10 பாக்ஸுக்கும் ஸ்ட்ராப் போட்டாச்சு. நீ அந்த பெஞ்சை ஸ்டார்ட் பண்ண சொல்லு ஜிம்மி. அது வந்துகிட்டே இருக்கு. Shit, நான் இங்க இருக்கிற இடம் அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயாவது மறைச்சிக்க போதும். கிடைக்கலன்னா அதுவே கடுப்புல போயிடும். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதில்லை கிளாரா? கிளாரா, புரிஞ்சது. நான் பாத்துக்கிறேன். நான் மறைஞ்சுக்கிறேன். கிளாரா, நீ ஓகே தானே? நான் வண்டிக்குள்ள வந்துட்டேன். பத்திரமா தான் இருக்கேன். அது இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். நல்ல யோசனை. நீ எங்கே? ஓகே. இது வேலை செய்த. ஓகே, நல்லது. எனக்கு ஒண்ணும் இல்ல. அது உள்ள மாட்டிக்கிச்சு. நான் அந்த டோரை ஜாம் பண்ண ட்ரை பண்றேன். அது வேலைக்குள்ள நல்லா மாட்டிக்கிச்சு. இப்ப சீக்கிரமா வா. ஜிம்மி, என்னோட பேக்ல இருக்கு. சீக்கிரம் இதை மறைச்சு வை. நாம வீட்டுக்கு நிம்மதியா போலாம் பாய்ஸ். இப்போ அவங்கள கொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுப்பியா? அவங்கள அடையாளம் தெரியாம அழிக்கணும். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நம்ம 3 பேரும் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஷான் பாய், இது எல்லாத்தையும் ஒன்னொன்னு ட்ரக்ல ஏத்து. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப நீங்க சொன்னதை செஞ்சிருங்க. உங்க வார்த்தையை காப்பாத்துங்க. ஐ அம் சாரி ஸ்வீட் ஹார்ட். அது நடக்க போறதில்ல. நீங்க இப்படியே ஓடி தப்பிக்கலான்னு எதுவும் முயற்சி பண்ண போறீங்களா? ஆனா நம்ம அக்ரிமெண்ட் அதுதானே. நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு நம்பிக்கிட்டு இருக்க பாரு. இது முட்டாள்தனமா இருந்தாலும் நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்க. முதல்ல உன் பாஸை போய் போட்ல ஏத்த போ. எதுக்கு? அவனுக்கு இந்த கடல்லையே சமாதி கட்ட போறேன். உங்களுக்கும் அதே பரிசு தான். போங்க.
இங்க என்ன நடக்குது? நாங்க இங்க ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கோம் ஆபீசர். அதுக்கு துப்பாக்கி எதுக்கு? அத கீழே போடு, கீழே போடுன்னு சொல்றல. நீங்க எல்லாரும் உங்க கையை மேல தூக்குங்க. சர்ஜென்ட், சைலன்ஸ். உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லுவாங்களா? கண்ணை முதல்ல கொடுக்க சொன்னேன். மரியாதையா கீழே போடு. அத உன் காலால என்கிட்ட தள்ளிவிடு. நீங்க 2 பேரும் எப்படி? நாங்க இங்க ஹாஸ்டேஜஸ். ஹாஸ்டேஜஸா? எங்களை இங்க பிடிச்சுதான் வச்சிருக்காங்க. அப்படி இல்ல. ஜிம்மி, சீக்கிரம் தண்ணிக்குள்ள குதி. நீங்க செத்தீங்க, 2 பேரும் செத்தீங்க. வாங்க, ரொம்ப நேரம் உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. Come on. என்கிட்ட இருந்து நீங்க மறைஞ்சு இருக்கலாம், ஆனா அந்த ஷார்க் ரொம்ப நேரம் ட்ராப்ல இருக்காது. வசமா மாட்டிக்கிட்டடா மவன. கொல்லாம விட மாட்டேன்டி.
இருந்து வெளியே வந்துரு. பாம்பா பின்னாடி இருக்கு. சீக்கிரம் அங்கிருந்து வா. Come on, Clara, come on. அதை வச்சு என்ன பண்ண போற ஸ்வீட் ஹார்ட்? இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்ட சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்னடி பண்ண போற? சுட போறியா? கமான் ஸ்வீட் ஹார்ட், அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச சுட்டு தள்ளிடுவேன். அதுல இன்னும் ஒரு குண்டு தான் இருக்கும். அதை வச்சு நீ என்ன சுற்றுவியா? நான் விவசாயியோட பொண்ணு, அவரை விட நல்லாவே குறி வைப்பேன். அதனால நீ பெரிய கொலகாரி ஆயிட முடியாது. நீ என்ன கொலகாரியா? சொல்றீ? இல்ல, ஆனா அவ கொலகாரிதான். ரத்தம் வராம முதல்ல கட்டுப்படுத்தணும். உண்மையிலேயே நீ விவசாயியோட பொண்ணா? இல்லையே, அவர் ஒரு லாயர். என்னையும் சேர்த்து முட்டாளா கேட்ட. சாரி, லேட்டா வந்துட்டேன். நிறைய பொருள் வாங்க வேண்டி இருந்ததுல. வெளியே இருக்கிறது யாரோட காரு? நம்ம கிட்ட பேசணும்னு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா வெயிட் பண்றாங்க. ஓ காட், இந்த போலீஸ், ஜர்னலிஸ்ட் இதெல்லாம் வேண்டாமே. குட் மார்னிங் ஜென்டில்மேன். ஐம் சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கிளாரா. பால் ஒயிட்மோர், நேஷனல் பேங்க் ஆஃப் சிட்னில இருந்து வரேன். இவர் பேரு பிராங்க். இவரும் எங்க கூட வேலை பார்க்கறாரு. ஏர்னி எஸ்டேட்டை நான் தான் பாத்துக்கிறேன். இப்ப ஏர்னிக்காக பேசுறதுக்கு அவங்க குடும்பத்துல யாரும் இல்ல. அவருக்குன்னு மிச்சம் இருக்கிறது இந்த ஷெட் மட்டும்தான். அவரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. அந்த உயில் அவரு எல்லாத்தையும் உன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. அந்த சீ டாக் டைவிங் கம்பெனி இப்ப உன்னோடது தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். 25,000 பவுண்ட் கிட்டத்தட்ட ரிவார்டு அறிவிச்சிருந்தாங்க. அந்த காணாம போன புல்லியனை பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த தகவல்னால மொத்தமா நாங்க மீட் எடுத்துட்டோம். அது மொத்தமும் இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. அதனால இந்த ரிவார்டு உங்களுக்கு தான். தேங்க்யூ. நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். எதிர்காலத்துல உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடுங்க. என்ன பர்சனலா காண்டாக்ட் பண்றதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. கண்டிப்பாங்க. உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். பாய். பாய். அந்த கேஸை கூட நம்ம எங்க போறோம்? நமக்குன்னு ஒரு போட் வாங்க போறோம்.